வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்குதல் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இந்திய தேர்தல் ஆணையம் 2017ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியை தகுதி நாளாக கொண்டு அண்மையில் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது. இதனையடுத்து வாக்காளர் பட்டியலில் சிறப்பு சுருக்குமுறை திருத்தம், பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தம் செய்தல் தொடர்பான சிறப்பு முகாம்கள் தமிழகம் முழுவதும் இன்றும் வரும் 25ஆம் தேதியும் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி இன்று தமிழகத்தில் உள்ள 29,569 மையங்களில் வாக்காளர் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் இந்த முகாம்களில் பொதுமக்கள் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தம் செய்தல், இடம் மாறுதல் ஆகியவற்றுக்கான படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கி வருகின்றனர். கரூர் மாவட்டம் கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை ஆகிய தொகுதிகளில் இம்முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இதனை அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் பார்வையிட்டார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம், லால்குடி, மணப்பாறை, துறையூர், முசிறி உள்ளிட்ட 9 தொகுதிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. புதிய வாக்காளர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அளித்து வருகின்றனர். இப்பணிகளை அமைச்சர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் பார்வையிட்டார். புதுசா வாக்காளர் அட்டைக்காண்டி சேர்த்திருக்கேன். ஃபார்ம் நல்லா தராங்க, எங்கெங்கெல்லாம் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தராங்க. நம்ம ஈஸியா இருக்கு, நம்ம டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போறதுக்காண்டி ரொம்ப ஈஸியா இருக்கு. 18 வயது நிரம்பியவங்க எல்லாரும் வாக்காளர் அடையாள அட்டை பயன்படுத்திக்கணும். இதனால நிறைய பயன்பாடு இருக்கு. குடிமகன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமா நம்ம வாக்காளர் அட்டை பெற்று வாக்களிக்கணும். நாகை மாவட்டத்தில் உள்ள 1503 வாக்குச்சாவடிகளில் நடைபெற்று வரும் முகாம்களில் புதிய வாக்காளர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அளித்து வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் நெல்லை, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் உள்ளிட்ட 10 சட்டமன்ற தொகுதிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் நடைபெற்று வரும் சிறப்பு முகாம்களில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். இப்பணிகளை அமைச்சர் திரு கடம்பூர் எஸ். ராஜு பார்வையிட்டார். மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. மதுரை கஸ்தூரிபாய் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வரும் சிறப்பு முகாமை அமைச்சர் திரு செல்லூர் கே. ராஜு ஆய்வு செய்தார். இதேபோன்று மதுரை புறநகர் பகுதியான திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்று வரும் முகாமை அமைச்சர் திரு ஆர்.பி. உதயகுமார் ஆய்வு செய்து ஆலோசனை வழங்கினார். இதேபோன்று விருதுநகர், தேனி உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் வாக்காளர் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. 2வது கட்டமாக வரும் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றும் சிறப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் இம்முகாம்கள் வரும் 18 மற்றும் 25ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.